சிறகடிக்க ஆசை சீரியலில் அப்கமிங் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, மனோஜ் ஷோரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் ரோஹிணி வராங்க. என்ன மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வா ரோஹிணி, ஆமாம் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். நீ அடிக்கடி குழந்தை கனவுல வருதுன்னு சொல்லவே இல்லை, உனக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன மனோஜ் சொல்கிறீங்க, என்ன சந்தோஷமான விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்குறாங்க. பேபி ஃபர்னிச்சர் ஒரு பல்க் ஆர்டர் கிடச்சிருக்கு ரோஹிணி நமக்கு, அதனால தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்ன சொல்கிறீங்க மனோஜ், நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் ரோஹிணி, இந்த ஆர்டரை நம்ம நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும். அதே மாதிரி இதுவே நமக்கு ஒரு நல்ல அறிகுறியாக தெரியுதில்ல, நம்ம உடனே குழந்தை பெற்றுக்கணும் நீ சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனோஜ் சொன்னதை கேட்டு ரோஹிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம 2 பேருக்கு ஒரு குழந்தை இருந்தால் தான் என்னோட பாஸ்ட்டை பற்றின பயம் இல்லாமல் நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. நீங்கள் சொன்னது சரிதான் மனோஜ், நம்ம சீக்கிரமே குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஆமாம் ரோஹிணி, நம்ம சீக்கிரமே குழந்தை பெற்றுக்கலாம். சந்தோஷ்க்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார்ல ஜோசியர், அவரை போய் நம்ம நாளைக்கு பார்க்கலாம், அவரை பார்த்து இது விஷயமா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அதை கேட்ட ரோஹிணி, ஏன் மனோஜ், குழந்தை பெற்றுக்கணும் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் தான் பார்க்கணும், நீங்கள் என்ன ஜோசியர் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்ட மனோஜ் என்ன ரோஹிணி, இப்போல்லாம் நான் எதுனாலும் ஜோசியரை கேட்டு தான் முடிவு பண்ணுறேன்னு உனக்கு தெரியாத அந்த மொட்டை கடிதாசி வந்ததுலேருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன மனோஜ், அதுவும் இதுவும் ஒன்றா, அதுக்கு இதுக்கு முடிச்சு போட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. நான் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறேன் ரோஹிணி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே நம்மளோட வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தானே அந்த மொட்டை கடிதத்தில் எழுதி இருந்தது. அதனால் எதுவுமே நம்ம ஜோசிகார்கிட்ட கேட்டுட்டு நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. அதை கேட்டு ரோஹிணி மனோஜ் நீங்கள் லூஸ் மாதிரி பேசாதீங்க, குழந்தை பெற்றுக்கிற விஷயம் நம்ம டாக்டர் போய் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் ரோஹிணி ஜோசிகாரை போய் பார்க்க வேணான்னு சொல்லி சொல்கிறேன், நம்ம 2 பேருக்கு ஏதாவது குறைய இருக்கா என்ன, நம்ம எதுக்காக டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, உனக்கு அப்படி சந்தேகம் இருந்தால் வா நம்ம 2 பேரும் போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. அதை கேட்ட ரோஹிணி உடனே, ஐயோ நம்ம வாயாலே நம்ம மாட்டிக்கிட்டோமோ, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்ம விஷயம்லாம் தெரிஞ்சு போகுமேன்னு சொல்லிட்டு உடனே பயப்படுறாங்க. மனோஜும் ரோஹிணியும் நாளைக்கு ஜோசிகாரை போய் பார்ப்பாங்களா இல்லை டாக்டர்கிட்ட போவாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.